இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசைப்பா. அந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தணும். தம்பி, என்னப்பா யோசிக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு உரிமையில கேட்டுட்டேன், நீங்க நடத்தி வைப்பீங்கல்ல? எங்க குடும்பத்துல ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு எந்த ஆம்பளை புள்ளையும் இல்ல. இப்போதைக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருக்கீங்க. அதான் மாப்பிள்ளை கூட ஜீவா இத செய்ய அதை செய்யன்னு சொல்றாரு. அந்த உரிமையில தான்ப்பா இந்த உதவியை செய்ய சொல்லி கேக்குறேன். மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நீங்க தான்ப்பா பொறுப்பா எல்லாமே எடுத்து செஞ்சு கொடுக்கணும். செய்வீங்க தானே? நீங்க கேட்காமலேயே எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான்ப்பா உங்ககிட்ட கேக்குறேன். செய்வீங்களா தம்பி? சரிங்க அத்தை. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஒரு தடை வந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெரியல, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுட்டே இருக்கு. அந்த ஆதி நல்லவன் இல்லை அத்தை. அதனாலதான் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது. மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. ஐயோ, ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லப்பா, என் 2 பொண்ணுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டேன். நல்ல படிப்பும் கொடுத்துட்டேன். என் பெரிய பொண்ணு தேனுக்கு இந்த வீட்டுல ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்பதான் நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். எங்க குடும்பத்துக்கு இப்போதைக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. அதுவும் நீங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம அத நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். அப்படி நடத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. அது வந்து என்னப்பா என்ன இப்படி கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சத்தியம் பண்ணி கொடுத்தா இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதான்ப்பா கேக்குறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? அது வந்து சத்தியம். தேங்க்ஸ் தம்பி. இப்பதான் இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.